ஏம்மா மருமகளே, நான் கோயிலுக்கு போறேன், நீயும் சீக்கிரமா வந்து சேரு. பேர பிள்ளைங்களையும் எழுப்பி கிளப்பி சீக்கிரம் கூட்டிட்டு வா. இன்னைக்கு உபவாச ஜெபம், மதியான சாப்பாடு கோயிலே உண்டு, சரியா? அதனால சாப்பிடாம வாங்க. சரி தாய், நீங்க போயிட்டு வாங்க. இந்த கிளவிய பாருங்களேன், இத்தனை வயசுல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. காலங்காத்துல எழும்பி குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு நம்மளும் இருக்கமே. அதுலயும் நமக்கு பிறந்தது இருக்குதே, இன்னும் தூங்கிட்டு கிடக்குது பேர் எரும மாடு மாதிரி ரெண்டும். இப்ப ரெண்டு பேரையும் கம்பால 2 அடி கொடுத்தா எலும்பும். எப்ப பெல்சி ரெண்டு பேரும் எலும்ப போறீங்களா? இப்ப என்ன மத்த நாள்ல தான் எரும மாடு மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குறீனா சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது காலையில எழும்பி கோயிலுக்கு போகணும்னு தெரியுதா? என்னம்மா நேற்று நைட்டு லேட்டா தானே தூங்கணும், சர்ச்சில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலங்காத்துல வந்து எழுப்பிட்டு இருக்கான்னு கொஞ்ச நேரம் தூங்கினா உனக்கு என்ன? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் தூங்குதானே. இப்படி கொஞ்சமாவது 2 பேருக்கு அறிவு இருக்காப்ல. அங்க கோயில 1 மணி அடிச்சாச்சு 2 மணி அடிக்க போறாவ, இன்னும் நீங்க கிளம்பாம இருந்தா அங்க ஆமீன் போடும்போது போய் சேரதுக்கா? சரிம்மா, கோயிலுக்கு வாரோம், சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு வை. சாப்பிடுறதுக்கு அன்னைக்கு உபவாச ஜெபம்ல கோயிலே சாப்பாடு உண்டு. அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடு வாழுது? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்புங்க. ஏமா அங்க பாஸ்டர் முடிக்கிறதுக்கு லேட் ஆக்குவாங்கம்மா, அவ்வளோ நேரம் எப்படி சாப்பிடாம இருக்க? வயிறு பசிக்கும்னா? ஆமா பசிக்கும் நல்லா. ஒரு நாள் கடவுள் கடி உபவாசம் இருந்தா செத்து போய் 2 பேரும். ஏமா ப்ளீஸ்மா, சப்பாத்தியாச்சும் போட்டு கொடுமா. 2 சப்பாத்தி போதும். நான் சப்பாத்தி போட்டுட்டு இருப்பேன், 5 நிமிஷத்துல குளிச்சு கிளம்பி ரெடியா இங்க வந்திருக்கணும். சரிம்மா. இது வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒரு நாள் இந்த பக்கம் இருக்கு, ஒரு நாள் அந்த பக்கம் இருக்கு. ஆமாண்ணா இங்க தானே வச்சோம். நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி, சீக்கிரம் 2 சப்பாத்தி போட்டு முடிப்போம். இது தேயும் தேய்க்கிறதுக்குள்ள அங்க 2 மணி அடிச்சிரும் போல. ஏ அப்பா, ஒரு வழியா சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு 2 பேருக்கும். தின்னுட்டு சீக்கிரம் வருவாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். அல்லது எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க லாஸ்ட்ல போனா. எப்படி பெல்சி 2 பேருக்கு சப்பாத்தி ரெடியா இருக்கு, சீக்கிரம் வந்து தின்னுட்டு கோயிலுக்கு வந்து சேருங்க, நான் போறேன். சரிம்மா, நீங்க போயிட்டே இருங்க, நாங்க அடுத்த செகண்ட் வந்து நிப்போம். நான் 5 நிமிஷத்துல வந்து சேரல, அப்புறம் நடக்குது வேற தெரிஞ்சுக்க 2 பேரும். சரிம்மா, நீ கிளம்பு முதல்ல. எப்ப வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புவா, அல்ட்ட அம்மா ஏசுவா. சரிக்கா. ஆமா, நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு போறோம். ஆனா சர்ச்சில் பாஸ்டர் கேட்பாங்களா எனக்கு உபவாச ஜெபம் யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண? நாளா யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்கன்னு கேட்டா ஆமான்னு கையை தூக்கிடுவோம்ப்பா. இப்ப சர்ச்சில் இருந்து போய் சொல்லுதா எசப்போனி அடிக்க போறாங்க, அப்புறம் நரகத்துல தூக்கி போட போறாங்க, அங்க பாம்பு வந்து உன் கண்ணை கொத்த போகுது. ஏக்கா அப்படி சொல்லலன்னா அப்புறம் என் பக்கத்துல இருந்து எல்லாரும் சிரிப்பாள்வ தெரியுமா? உனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு. ஆமா அதுவும் சரிதான், அப்புறம் நம்மளை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாள்வ. சரி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நீனு பின்னாடியே வந்துரு, சரியா? லேட் ஆகாத. சரி, நீ முதல்ல கிளம்பு, அப்புறம் அம்மா பார்த்துட்டே இருப்பா எப்போ வரல்வன்னு. இப்போ மேலாம் போகக்கூடாது, இப்போ அங்கே பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாவ, பாட்டை கேட்க முடியாது. கொஞ்சம் நல்லா படித்தாலும் உட்காந்து கேட்கலாம். இந்த கிளவிமார்கள்லாம் ஈன்னு இழுத்துட்டு கிடப்பாள், அதனால நம்ம லேட்டாகவே போவோம். வெளியிலேருந்து கேட்டுகிட்டே இருப்போம் என்ன பேசுதாவன்னு. 2 மணி இப்போ தான் அடிக்குதா? சரி, இம்மதான் பாஸ்டர் எழும்பி பாட்டு படித்து மெசேஜ் கொடுப்பாங்க. மெசேஜில் பாதியில் போனால் போதும், அல்ட்டாங்க இருக்க முடியாது, தூக்கமாக வரும். டெல்சி, இனி என்ன கோயிலுக்கு போகாம வீட்டு வாசல்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்போ நீ கோயிலுக்கு போகாம நீ எங்க போயிட்டு வரியா? ஏமா செத்தி அந்த வயல்ல வேலை இருந்துச்சுமா, அந்த பாண்டி இருக்காமல, நம்ம ஒரு பாண்டி. ஆமாப்பா தெரியும், அந்த தெக்கூர்ல ஒருத்தர். ஆமாமா, அவன் செத்தி அவன் வயல்ல மருந்து போடணும்னு சொல்லி கூப்பிட்டான். சரி, உங்க அம்மா கறி எங்க? அம்மா அப்பவே கோயிலுக்கு போயிட்டாவ. எப்பா தப்பிச்சம்பா, அவன் மட்டும் இருந்தா இப்ப பத்திரகாளி ஆயிருப்பா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாம வேலைக்கு போறது நீ மட்டும் பண்ணது சரி, அப்புறம் அம்மா திட்டுனா அவளை பத்திரகாரின்னு ஏசுதா. ஏமா வேலைக்கு போனா ஒரு 200 300 கிடைக்கும்னா, அப்புறம் உங்களுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வாங்கி தரல, மட்டன் வாங்கி தரலன்னு சண்டை மட்டும் போடுதிய, அப்புறம் வேலை செஞ்சதுல பைசா கிடைக்கும் கேட்க. அதுவும் சரிதான் போச்சு, சீக்கிரம் கிளம்பிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம். நம்ம 2 பேர் தான் இருக்கோம், பாட்டி எல்லாரும் பெய்யாச்சு. இரு இந்த கிளம்பி வாரேன். நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு வா, ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டுட்டு வா, குளுமை மாதிரி வராத. அயன் பண்ணி போட்டுட்டுவான்னு சொல்ல தெரியுதுல, அந்த அப்பாக்கு 2 ட்ரெஸ் சேர்த்து துவச்சு அயன் பண்ணி வச்சான்னு. நீங்க 2 பேரும் நல்ல ட்ரெஸ் போட்டு மினிக்குது எல்லாம் 3 பேரும் சேர்ந்து. அப்பா ஒருத்தன் இருக்கானே, சரி அவனுக்கு 2 ட்ரெஸ் துவச்சு வைப்போம், அயன் பண்ணி வைப்போம்னு தெரியுதா? நல்லா நீங்க மட்டும் மினிக்கிட்டு போனோம்ட்டு அழுதியா அம்மையும் அவளும். உன் ட்ரெஸ் துவச்சு மட்டும் தான் வைக்க முடியும், அயன் பண்ணதெல்லாம் உன் வேலை, எல்லா வேலையெல்லாம் இருந்து செய்ய முடியாது. இந்த பேச்சுக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டதுக்கு ஆளு கிடையாது, அம்மை மகளும் ஒரே மாதிரி பேசிய. சரி போ, வாய் பேசாம சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, அங்க பிரசங்க ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு உபாச ஜெபம் வேறப்போ, லாஸ்ட் நேரத்துல போனா திங்கிறதுக்கு வந்துட்டவன் பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. சீக்கிரம் வா போய் குளிச்சுட்டு. சரி இங்கே இரு, இந்த 2 நிமிஷத்துல வந்துருதேன். ஆமா, உன் குளிப்பு வந்தாட பெரிய குளிப்பு, சுவாப்பே போட மாட்டா ஒரு நாளும். சீக்கிரம் வா. டெல்சி, கோயிலுக்கு போனோன்னு சும்மா வந்து வெளியில கையை வீசி நின்றுட்டு இருக்கா. பைபிள கொண்டுட்டு போனோன்னு தெரியாது, அந்த பிடி. ஆமா, எனக்கு பைபிள் தந்துட்டு அப்புறம் நீ என்னது கொண்டுட்டு வருவா? எனக்கெல்லாம் பைபிள் வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிடுது. இப்ப கோயிலுக்கு பைபிள் இல்லாம போவாத. அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், கடவுள் மனசுல என்கிட்ட பேசிக்கிடுவாரு, நீ வா. அங்க பாரு, பாஸ்டர் வந்து கேட்க போறாங்க யாரெல்லாம் பைபிள் கொண்டு வரலன்னு, அப்ப உனக்கு தெரியும் பாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நில்லு. அதெல்லாம் கேட்க மாட்டாவே, நம்ம கையை தூக்கினாலும் பாஸ்டர் வந்து நம்மள பார்த்தோன்னே உட்கார சொல்லிடுவாரு, நம்ம முகம் அப்படி. பேச்சுக்கு மட்டும் குறைய கிடையாதுப்பா உனக்கு. என்று கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்க கடவோம்.
இன்னைக்கு சாப்பாடு வேறல்ல, இந்த பந்தி பரிமாறணும், இலை அள்ளி போடணும், அப்படி இப்படின்னு வேலை இருக்கும். அதை நான் பாத்துக்கிட்டு நீ உள்ள போய் உட்காரு. சரிப்பா. நீங்கள் சமாதானமா இருக்கும்போது மற்றவர்களிடம் அவர்களும் உங்களுடன் சமாதானமா இருப்பார். நீங்கள் சண்டை போடும்போது அவர்களுக்கும் அந்த ஆவி வந்துவிடும். சாத்தான் அவர்கள் மனதிலும் ஏவி விடுவான். அதனால் முடிந்த அளவு இயேசுவானவர் எவ்வாறு இந்த உலகத்தில் இருந்தாரோ அவ்வாறே நீங்கள் மற்றவர்கள் எல்லார் மேலும் அன்பாய் இருக்க கடவோம். எவ்வளவு லேட்டா வந்திருக்க இன்னைக்கு சர்ச்சுக்கு? நீ நேத்து நைட் கோயிலுக்கு வேலை அதனால அமைதியா சாப்பிட்டு வந்த மாதிரி பேசுவா. நீ நல்லா நைட் வீட்ல தூங்கிக்கிட்டு. வாலிப பிள்ளைங்க சத்தமிடாம எங்க பிரசங்கத்தை கவனிங்க, அல்லது எழுப்பி விட்டுருவேன். இப்ப 2 பேரும் பேசாம இருக்காங்க. பாஸ்டர் சத்தம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏமா நீ பெரிய பரிசுத்த வாழ்ந்தாமா, நீ மெசேஜை கவனி. நீ நேத்து நல்லா போனை நோண்டதுக்கு கோயிலுக்கு வரல. ஆமா இவ வந்து பார்த்தா. ஆமா உன் தங்கச்சி தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாளே. ஆமா நீ ஏதோ ஒரு பையன்ட்ட பேசியாம. இப்ப நான் சிங்கிள் பையன்ட்ட நான் அதுக்கு போய் பேசணும். எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், போய் சொல்லாத. இப்ப 2 பேரும் அமைதியா இருக்க போறீல என்ன? பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏ வசந்தியக்கோ, உங்க பிள்ளை பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க. உங்க பிள்ளையும் அந்த மாலாக்க பிள்ளையும் 2 பேரையும் 2 அடி கொடுத்துருவாங்க. இம்மா அந்த பயலுகிட்ட எத்தனை நேரம் நானும் சொல்ல கோயிலுக்கு வந்து அமைதியா இருங்கன்னு. அப்புறம் பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஏசுவாரு. அவர் ஏசுனா பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் சிரிப்பாள். இதுதான் அவளுக்கு வேணும் போல. சரி இருங்கக்கோ, அப்படியே நான் மெதுவா போய் பின்னாடி மண்டையில 2 போடு போட்டுட்டு வரேன். அங்க பாருங்க இவ்வளவு 2 பேரும் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை தான் பேசாலோ. உங்க மவ மட்டும்தான் அமைதியா இருக்கா, நல்ல பிள்ளையா. ஆமாக்கோ, அவ பேசினான வீட்டுக்கு வந்து அவ்வளவுதானே அவங்க அப்பா சட்னி ஆக்கி விட்டுருவாரு. இப்ப டெல்சி என்னம்மா உங்க அக்கா கரங்க இருக்கா பாரு, அவளை கூப்பிடு கொஞ்சம். எக்கோ எக்கோ நீ அம்மா கூப்பிடுதா? எம்மா நான் கதை விடுறது எங்க அம்மா பாத்துட்டான்ல நினைக்கேன். என்னம்மா கோயிலுக்கு வந்து பேச மாட்டேன்னு தெரியாதப்ப உனக்கு? அங்க வந்து வச்சுக்கிய மண்டையில உடைச்சிருவேன். சரிம்மா சாரிம்மா நான் பேச மாட்டேன். ஒழுங்கு அங்க மெசேஜ் கவனி, வீட்டுக்கு வந்து கேட்பேன். சரிம்மா. பாத்தியில நெட்ட வெளியக்கா கோயிலுக்கு வந்து எப்படி கதை விட்டுக்கிட்டே இருக்காள்னு? ஆமா வசந்தியக்கோ, இவ்வளவுலாம் நல்லா கண்டிச்சு வளர்க்கணும், அல்லது தலைக்கு மேலே ஏறி மலகார சுட்டுருவாள்வ. 3 பேரும் ஒரே கேஸ் தான். என் மவ மட்டும் அமைதியா இருக்கான்னு நினைக்காதுங்க. அவ ஊமை குறைத்தி ஊரே வித்துருவா. நல்ல எச்சவங்களையும் உங்க அம்மாட்ட வாய மூடு. உங்க அம்மா அன்னைக்கு கோயிலுக்கு வரல, அதனால நீ தப்பிச்சா, அல்லது நீனு நல்லா எச்சவங்கிருப்பா. இப்ப வந்ததுல இருந்து என்னப்பா கதை விட்டுட்டே இருக்கீங்க? பிரசங்கமே முடிய போகுது. பிரசங்கம் முடிய போதா? காணிக்கை பாடலாக நம்ம ஊரோட சிங்கர் ஆல்பர்ட் அண்ணன் முன்னாடி வந்து பாட்டு படிங்க. அண்ணன் ஆல்பர்ட் அவர்கள் பாட்டு படிக்கும்போது நீங்க எல்லாரும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அது தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அன்புள்ள ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்துள்ள கரங்களை ஆசீர்வதியுங்கள். ஆமேன். சபை மக்கள் அனைவரும் சாப்பிட்டு போகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன சாப்பாடு போடுதா நெட்டவலியக்கோ? இன்னைக்கு சாம்பாரும் அவியல் கூட்டுதானாக்கா. இந்த நம்ம ஊர்ல துறைன்னு ஒரு எண்ணெய் இருக்காவல்ல பாம்பேல, அவியதான் போட்டிருக்காவலாம். அப்படியா? சரி சரி, நிறைய இருக்கும்ல சாப்பாடு. நைட்டுக்கு சேர்த்து எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அல்லது நைட்டு கிடந்து எவன் சாப்பாடு பண்ணிட்டு இருப்பான்? எக்கோ சோறெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, நம்ம பாஸ்டர் ஏசுவாவ. பாஸ்டர் கொஞ்ச நேரம் தானே இருப்பாவுக்கோ, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு போயிடுவாங்க அவ வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்து கட்டப்பையில சட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து சோறு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். அல்லது நைட்டு கிடந்து யார் சோறு வாங்கிட்டு இருக்கா? சரிக்கோ, நீங்க வீட்டுக்கு போகும்போது என்னையும் மறக்காம கூப்பிடுங்க, நானும் வரேன். சரி கூட வாரேன். உங்க வீட்டுல ஸ்கூட்டி இருக்குல்ல, நீங்க தான் நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவீல, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. சரி சரிக்கோ. எல்லாரும் லைனா உட்காருங்க, லைனா உட்காருங்க. இந்தா உனக்கு. எனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு. சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க குட்டி பிள்ளைங்களா. சாப்பாடு நல்லா இருக்குல்ல இன்னைக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா போன மாசத்துல உள்ள டேஸ்ட்லாம் இல்ல. போன மாசத்துல சாம்பார் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ஆமா உங்க அம்மா வைக்க தண்ணி சாம்பாரோட இது நல்லா தாண்டே இருக்குது. ஏன் நெட்டவெளியக்கோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு, வாங்க சாப்பாடு வாங்க போவோம். சரிக்கோ வாங்கக்கோ, சீக்கிரம் கட்டை போய் எடுத்துட்டு வருவோம். ஏன் ஆல்பர்ட் அண்ணே, செத்தி சாம்பார் தாங்கண்ணே. ஏமா இன்னும் பந்தியே முடியலமா? இன்னும் செத்தியோல தாங்கண்ணே, செத்தியோல தந்தா போதும், நைட்டு கொப்பேத்திக்கிடுவோம். ஏக்கா இருங்க, இன்னும் பந்தி முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தாரேன். இன்னும் கொஞ்சோட தாங்கண்ணே, இந்த பாஸ்டர் அப்புறம் திரும்ப வந்துருவாரு, ப்ளீஸ்ண்ணே. ஐயோ உங்க அநியாயம் தாங்க முடியலப்பா. இந்தாம்மா நெட்டவெளி. என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏக்கா சுகந்தி அக்காண்டாக்கா. ஏன் ஆல்பர்ட் கூட செத்தி தாப்பா? இந்த சாம்பார் ஃபுல்லா எங்க வீட்டுல கிடக்க அந்த கிளவிக்கே காணாது. ஏக்கா அவ்வளவுதான்க்கா, அடுத்த மாசம் வாக்கா உனக்கு நான் 2 சட்டி எடுத்து வைக்க. இந்த மாசம் இவ்வளவுதான்க்கா, பந்திக்கே காணாது போல இருக்கு. சீக்கிரம் போங்க. ஏக்கா அடுத்த மாசம் பாத்துக்கலாம்க்கா, வாங்கக்கா. இப்ப பாஸ்டர் வெளியில வந்துட்டாருன்னா அப்புறம் சோழி முடிஞ்சது, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. ஆமாக்கா அதுவும் கரெக்ட் தான், வாங்க போலாம்.